இந்த மட்டன் கறிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்ல மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வந்துட்டு தண்ணி கொஞ்சம் வடி வச்சு வச்சுருக்கேன். தென் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். தென் இதில் பெருஞ்சீரகம், ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு, தென் பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதில் மட்டன் மசாலாவும், தென் மிளகாய் பொடி, தனி மிளகாய்த்தூள் அது மட்டும். தென் தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி போதும். தென் ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அதை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுரும் ஃபஸ்ட்டு. அந்த பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 4 மட்டும்தான். ஓகே, இந்த 4 நல்லா போட்டுட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போடணும். போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் ரொம்ப கருகிடும். ஸோ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வெட்டி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை போடணும். அது நல்லா நீளமாக அப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. ஸோ அது அப்படி வெட்டும் போது தான் நல்லா நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட போகிறோம். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதை மேலே தூவி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஃபைனலாக கறி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதில் கறியில் அப்படி மேலே போடும்போது அதுவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், கருவேப்பிலையோட ஸ்மெல்லு. நான் எந்த குழம்பு வச்சாலும் அதில் ஃபைனலாக கருவேப்பிலை போடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த தக்காளியை வந்துட்டு நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சோம், அந்த 2 தக்காளியை வந்துட்டு அதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வேகணும், நல்லா வெந்துடணும். ஸோ தக்காளி நல்லா வெந்து வரும்போது தான் நம்ம வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, 2 ஸ்பூனுக்கு மேலே போட வேண்டாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இதில் போடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் அதையும் வேக விடணும். ஸோ அது நல்லா வெந்து அந்த ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு தெரியும் இல்லையா, நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கே தெரியும். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். ஸோ இதை வதக்கி விட்டுட்டே இருந்துட்டு அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கியிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மட்டன் கழுகி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை வந்துட்டு இதில் போடணும். அந்த மட்டன் எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு எப்போவுமே வாஷ் பண்ணுங்கள். எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் 1 kg மட்டனை வந்துட்டு நான் இதில் போட்டுட்டேன். இதை போட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு உப்பு போடுறோம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் போட்டுற வேண்டாம் இப்போது, ஏன்னா இது மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுன்றது அப்போ கொஞ்சம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மட்டனை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மட்டன் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் விட்டுரும். அதில் தண்ணி ஊற்றாமல் வேக வைங்க. இதிலே வந்துட்டு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும் மட்டன். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் எடுத்து வச்ச மட்டன் மசாலா பொடி அண்ட் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இந்த 2ஐயும் வந்துட்டு போடுறோம். மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் மசாலா வந்துட்டு போதும், மட்டன் மசாலா. ஸோ மிளகாய் பொடி வந்துட்டு அந்த காரத்துக்காக தான். அந்த காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த மிளகாய் பொடி வந்துட்டு போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நீங்கள் காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரொம்பலாம் போட வேண்டாம், ஓரளவுக்கு கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இல்லை மட்டன் மசாலா மட்டும் கூட போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மட்டன் குழம்பு வந்து நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு ஒரு கிரேவி அந்த கிரேவி பேசிஸில் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு வேணுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணுமா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உப்பு வந்துட்டு தேவைப்படுது. இதில் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் அதில். ஸோ வந்துட்டு உப்பு கொஞ்சமாக உப்பு வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் வந்து இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஊற்றுறோம். அந்த அரைச்சி வச்சிருந்த தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் மேலே போட்டுட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், நம்ம மட்டன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம காலையில் நாங்கள் வந்து எங்கள் ரூம்மேட்ஸோடு சேர்ந்து இட்லி வச்சு சாப்பிட்டோம். டேஸ்டியான யம்மியான ஒரு மட்டன் கறி ரெடி வித் இட்லி. நீங்களும் இதே மாதிரி மட்டன் கறி வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.